ரோஷன், சாப்பிட்டியா இல்லையா? நீ காலையிலேயே வெட்டியை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். டேய், பொய் சொல்லாத. உன் மாமாவும் அத்தையும் இப்பதான் சாப்பிட்டு ரூம்குள்ள போனாங்க. நீ என்னன்னா அப்பமே சாப்பிட்டாங்கிற? பொய் சொல்லாம சொல்லு, எப்ப சாப்பிட்ட? நீ என் கூடயும் சாப்பிடல, உண்மையை சொல்லுடா. ஐயோ கடவுளே, இப்பதான் சாப்பிட்டமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு வந்தேன். நீங்க அப்ப இல்ல, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போனீங்க. பாத்துக்கிட்டு தான் சாப்பிட்டேன். நீங்க வேணா கீழே போய் தாச்சி பத்திக்கிட்டு கேட்டு வாங்க, போங்க பார்க்கலாம். வாய் நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. இப்ப நான் கீழே போன உடனே நீ அப்படி ஓடிடுவ, அப்படிதானே? உண்மையை சொல்லுடா, சாப்பிட்டியா இல்லையா? அடி வாங்குவேன் என்கிட்ட. நல்லதுமா என்கிட்ட வாங்காத. இங்க வா, பக்கத்துல வா, அம்மா பார்த்து சொல்றேன், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு. எடி, நீ டாக்டர் தான், அதுக்காண்டி சாப்பிட்டதெல்லாம் எப்படி பக்கத்துல வந்தா பார்த்து சொல்லுவா? எப்படி இருந்தாலும் கையில தானே எடுத்து சாப்பிட்டுருப்பான், அதான் ஸ்மெல் பண்ணி பாப்பேன். அவன் கையில சாம்பார் ஸ்மெல் வருதா, இல்ல கறி குழம்பு ஸ்மெல் வருதா, இட்லி ஸ்மெல் வருதான்னு. ஆமா, டாக்டர் வேலையை பார்க்க சொன்னா நாய் மோப்பம் பிடிக்குமே, அந்த மாதிரி மோந்து மோப்பம் பிடிக்கலாம். போடி அப்படி பிள்ளை சொல்றதை கேட்காம. சரி, எங்க போற நீ இவ்வளவு பட்டாசு தூக்கிக்கிட்டு? ஒன்னே ஒண்ணு போதும் சரியா? ஒரே ஒரு கம்பி மத்தாப்பு போதும். இதெல்லாம் அப்படியே கிளவை அடி பிச்சிருவான் சொல்லிட்டேன். நீ ஒண்ணு கம்பி விட வேண்டாம். கம்பி விடுவ கம்பி. வாய் பாரு, வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, உன்னெல்லாம் சமாளிக்க முடியாது. வாயிலே 2 போடணும். பாரு ஆலயம் மூஞ்சியோ முழிச்சுக்கிட்டு நிக்கிறத. அடிங்க. எடி எடி எடி. என்ன பிள்ளைய மிரட்டிக்கிட்டு இருக்க காலையிலேயே? உனக்கு வேற வேலை இல்லையா, இல்ல டைம் பாஸ் ஆகலையா? பிள்ளைய மிரட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. போடி அப்படி போ. என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுது, வேட்டி சத்தெல்லாம் கட்டி இருக்கு, பாட்டுக்கு ஏத்தாப்புல. நானும் இன்னைக்கு என் பியாரனும் தான் ஜோடி. என்னையா? இல்ல, நானும் அண்ணுதான் ஜோடி. என்ன பாட்டி? ஆமல, அனு கூட ஜோடி போடுவ நீ. போ, உன் மாமையும் கீழே தான் நடக்கான், சட்டை மாத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். போய் சொல்லு உன் மாம கிட்ட, 2 அடி பின்னாடியே போட்டு அனுப்புவான். போல போ. அனு கூட ஜோடி போற வயசை பாரு, வயச. என் பையனுக்கு என்ன குறைச்சல்? என் பையன் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் எல்லாரும் கியூல தான் நிக்கணும். என்னம்மா ரோஷன்? சரி சரி ரோஷன், அந்த பட்டாசு கீழே வை. டேய், ஸ்லோவா பேசுறன்னு சத்தமா தாண்டா பேசிக்கிட்டு இருக்க. பாத்து போம்ல இவன. டேய், ஏய் என்னத்துக்கு அவனை விரட்டிக்கிட்டு இருக்கான்? அனுவும் ராகுவும் என்னைக்காச்சும் தான் வீட்டுக்கே வராங்க. என்னைக்காச்சும் என்ன வரதே இல்ல, இன்னைக்குதான் வந்திருக்காங்க. சரி, அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். உனக்கு என்ன? போய் வேற வேலை இருந்தா போய் பாரு போ. சரி, கம்பி மத்தாப்ப எடுத்துட்டு போறான். சரி, சிவன் எதுக்கு அம்மா சுட்டு முறுக்கையும் சேர்த்து கூட எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான்? வெடி வெடிச்சா டயர்ட் ஆகாதோ? அதான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வெடி வெடிப்பானா இருக்கும். என்னமோ. என்ன அங்க இருந்து பாத்தீங்க? ஓகே, போக போக கிட்ட வந்துட்டே இருக்கீங்க. ஷாம் பொண்டாட்டிக்கிட்ட நான் வரேன்டி, இதுல என்னடி தப்பு இருக்கு? அதுல ஒரு தப்பு இல்ல. இப்பதான் சாமி கும்பிட்டு முடிச்சிருக்காங்க. சோ வெளியே போயிட்டு எல்லாரும் கூட உட்காந்து பேசணும் சரிங்களா? உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சோ வழிய விடுறீங்களா சார்? ஓ அப்படி. சரிங்க மேடம், போங்க. போங்கன்னா ஏறி குதிச்சா போக முடியும், வழிய விட்டாதான் போக முடியும். இப்படி வழிய மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி போறதா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஜாம் பொண்டாட்டிக்கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னு வந்தேன். இங்க வந்தா ஒரு மேடம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. வழியெல்லாம் விட முடியாது. உங்களுக்கு போகணும்னா போங்க, உங்களை யாரும் பிடிச்சு வைக்கல. நீங்க போங்க. நான் பேச வந்தது என் பொண்டாட்டிக்கிட்ட. நான் பேசிட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா அனுப்பி வைக்கிறேன். ஏய் என்னடி சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து இங்க இருந்து அங்க ஓடுற, அங்க இருந்து இங்க ஓடுற. கொஞ்சமாச்சும் புருஷன் வந்திருக்கானே, அவன் கிட்ட பேசணும். ஆசையா 2 வார்த்தை, அதுவும் தலை தீபாவளி வேற. ஏதாச்சும் போனஸ் தரணும் அப்படின்னு எதனா என்ன இருக்காடி உனக்கு கொஞ்சமாச்சும்? ரொம்ப கெஞ்சு விடுற. ஐயோ, இப்பதான் தீபாவளின்னு சாருக்கு ஞாபகம் வந்துச்சா? ராத்திரி என்ன நைட்டு தனியா விட்டுட்டு போகும்போது ஞாபகம் இல்லையா? அதுக்கு தானே இன்னைக்கு ராத்திரி உன் கூட இருக்க போறேன். அதெல்லாம் இல்ல, நீங்க தனியா விட்டுட்டு போனீங்கல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணா? அடி பாவி, உன்னை என்ன தனியா காட்டுல அடி விட்டுட்டு போனேன்? வீட்டுல தானே விட்டுட்டு போனேன், அதுவும் எல்லாரும் கூடயும். எங்க அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அதான் என்ன பார்த்தேன், சின்னடா ஆளு பம்பர மாதிரி அத்தைன்னு பின்னாடியே சுத்தும் போதே நினைச்சேன்டி. சின்ன கழட்டி விட்டுட்டு அங்க ஜோடி சேர்ந்துட்டேனே. இங்க பாரானும் கடைசி வரைக்கும் புருஷன்னா புரிஞ்சிருந்துக்கோ. சோ புருஷன் கேக்குறத மறுக்காம அப்படியே கொடுத்துரு.
ஆசை தோசை. நீங்க தனியா விட்டுட்டு போனதுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். தள்ளி போங்க. கைய சீடுங்க. சீடுங்க. விட முடியாதுங்க. ரகு என்னங்க என்னங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க. விடுங்க. பொண்டாட்டிக்கிட்ட இப்படி கூட இல்லன்னா எப்படி? ம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. விடுங்க. அடி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன பார்த்தா உனக்கு சில எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். அது விழுத்துரும் பத்துக்கோ. ஆமா, ஒரு 2 நிமிஷம் நின்னு பேசுறதுக்கு நேரத்துக்கு டைம் இல்ல. ஆ? ம் சரி சரி மேடம், அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அட்டி வாங்குவீங்க. விடுங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? சீட்ல ஃபேன் அதிகமா இருக்கு. சோ அங்க போயிட்டு ஃபேலையை பார்க்கணும். உங்க கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சரிங்களா? உங்களுக்கு வேறு படிக்கணும்னா வாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம். வரீங்களா? சிப்படி தள்ளி வாங்க. போன் வருது. ஏன் நான் பக்கத்துல இருந்தா போன் எடுத்து பேச முடியாதா என்ன? பேசு, நானும் கேக்குறேன். இப்படி ஒட்டி நின்னுச்சுண்டா வார்த்தை வராது. அதனாலதான். அப்போ கட்டிக்கிட்டு நிக்கவா? ஷகு. சரி. அனு. சொல்லுமா. அனு, மாப்பிள்ளை தம்பி பக்கத்துல இருக்காரு. ஆமாமா. அவருக்கும் கேக்குற மாதிரி கூட ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்காரு மாப்பிள்ள. சொல்லு. அத்தை சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள, தலை தீபாவளிக்கு சீருக்கு ஒருத்தொருத்தவங்க நகையா எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தொருத்தவங்க காசா எதிர்பார்ப்பாங்க. அதான் உங்களுக்கு எப்படி வசதின்னு கேட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நான் செஞ்சிருவேன். எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு யாரும் கூட்டிட்டு போறதுக்கு இல்லைன்றதுனால ரெடி பண்ண முடியல சரியா என்னால. முத்துமாரி இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தாங்க. வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இப்பதான் கடைக்கு கிளம்பி இருக்கோம். உங்களுக்கு நகையே சரின்னா நான் நகை எடுத்துட்டு வந்துருவேன், இல்லைன்னா பணத்தையும் கையில கொடுத்துருவேன். எப்படி மாப்பிள்ள வசதி? அப்போ வேற என்ன வேணும்? நீதான் வேணும். சகு. ஹலோ அத்தை, எனக்கு வேண்டியது அணுகிட்ட இருக்கு. அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா தர மாட்டேங்கிறா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்காண்டி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அனு. ஐயோ நீ வேற சும்மா இருமா. அவர் என்ன சொல்றாருன்னு புரியாம அனுன்னு உடனே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அமைதியா இருமா. நீ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. நான் போனை வைக்கிறேன். அத்தை 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 என்ன ஏமாத்துறா அத்தை? ப்ளீஸ் அத்தை, எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருங்க அத்தை. அடியே, மாப்பிள்ளை கிட்ட இருந்து என்ன திருடி எடுத்த? நாளா எடுக்கல, அவராதான் தந்துட்டு இருக்காரு. இல்லத்த, நான் தரேன்னா வாங்கி வச்சுக்கிறா. அப்ப திருப்பி கேட்கும் போது தரணும்ல, தரவே மாட்டேங்கிறா. எடி யாரு இப்படி பண்ற? மாப்பிள்ளை தரும்போது வாங்கி மட்டும் வச்சுக்கிறல, அப்ப திருப்பி தர வேண்டாமா? நல்லா கேளுங்க அத்தை. முத்தியில போயிடுச்சு உரைக்குதான்னு பாப்போம். கேளுங்க அத்தை, இன்னும் கூட கொஞ்சம் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்க அத்தை. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்றா. வர அத்தை, இன்னும் கேளுங்க. ஷகு. பாருங்க அத்தை, நீங்க லைன்ல இருக்கும் போதே என்ன எப்படி மிரட்டுறான்னு சொல்லி நிலைமையை நினைச்சு பாருங்க. ஏடி, அவள் தரும்போது வாங்கி வச்சுக்கிட்டு கேட்கும் போதும் தரணும்ல. என்னது மாப்பிள்ள கொடுத்தீங்க? எடி என்ன தர மாட்டேங்கிறா? அது அத்தை, அது ஒரு விஷயம். அதுதான் மாப்பிள்ள. என்னது? கேளுமா, என்னதுன்னு கேளு. அவரா வாய் திறந்து சொல்லட்டும் என்ன விஷயம்னு. அப்ப நான் தரேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன விஷயம் வேணும் உங்களுக்கு? ஹலோ, என்ன பிஸ்ஸுன்னு கேக்குது? அது பிஸ் இல்லம்மா. ஆமா, ஏதோ சொல்றாரு சைடுலயே. கரெக்டா என்னன்னு கேட்டு சொல்லு பாப்போம். மாப்பிள்ள, ஏதோ பல்லி கத்துற சத்தம் எல்லாம் கேக்குது தப்புன்னு. என்னதுதான் சரியா புரிய மாட்டேங்குது. என்னன்னு சொல்லுங்க. நான் வெளியே வேணா வரட்டுமா? வீட்டுக்குள்ள சிக்னல் இல்லன்னு நினைக்கேன். அத்தை, அது அணுக்கு தெரியும். நீங்க அணுகிட்டயே கேட்டுக்கோங்க. இப்படியே மாறி நீ சொல்லு நான் சொல்லுன்னு எப்படி? இப்ப என்னதான் பண்ணணும்? அம்மா, அவருக்கு வேற வேலை இல்ல. சும்மா உன்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே இல்ல, சும்மா வம்பு எடுத்துட்டு இருக்காரு. நீ எதுவுமே வாங்கிலாம் வைக்க தேவையில்ல. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. எதுவுமே பண்ணனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சரிங்க? அதெல்லாம் முடியாது அத்தை. எனக்கு மரியாதையே நீங்க உங்க பொண்ணு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருங்க. இல்லன்னா நானும் தலை தீபாவளிக்கு அங்க வரவே மாட்டேன் பாத்துக்கோங்க. ஏடி, மாப்பிள்ளை இவ்வளவு கோவமா இருக்காரு? யாரு? ஊ மாப்பிள்ள கோவமா? அத நீ பாத்த தெரியுமா? என்னபடி கத்திக்கிட்டே கிடக்கா? இங்க ஒருத்தருக்கு கேட்டது தர வேண்டியது இருக்கு, கொடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் அத்தை, கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்ததுக்கு. சரி கொடுத்துட்டாலோ? இல்ல அத்தை, தரேன்னு சொல்லிருக்கான். தரலன்னா நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். சரி மாப்பிள்ள, போன வச்சிருட்டா? தந்துருவலானோ? தந்துருவா. தராம எங்க போறா? நான் நேர்ல வந்து சொல்றேன் அத்தை. சரிப்பா. 4 மணி இல்ல 5 மணி போல வரீங்களா? இல்ல அத்தை, எங்க வீட்டுல எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால நாங்க ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்தா கரெக்டா இருக்கும்ல. நாங்க ராத்திரி சாப்பாடுக்கு கணக்கு பண்ணி வரலான்னு இருக்கோம். சொல்லலையானு நீ? மறந்துட்டேன். சரிப்பா, பிரச்சனை இல்ல. இங்க எனக்கு கொஞ்சம் வேலைதான் இருக்கு. நீங்க ராத்திரி கணக்கு பண்ணியே வாங்க. அப்படி இங்க நான் வந்து தங்குவீங்க தானே? இருக்கலாம் ப்ளீஸ். சரிங்க, அங்கதான் வந்து ஸ்டே பண்ண போறோம். சரிப்பா. என்ன தரேன்னு சொன்ன? ஆமா, 2 தரேன்னு சொன்னேன். எப்படி தந்தாலும் ஓகே தான். சீக்கிரம் தான். 2 கண்ணத்துல 2 அடி கரெக்டா இருக்குமா? அடியா? ஆமா,
அப்போ அது இல்லாம என்னதான்? அனு ப்ளீஸ் டி. சரி போங்க. நானே எடுத்துக்கவா? சகு. அப்போ ஓகே. நாளும் சரி நாளும் சரி, இன்னைக்கு சரிப்பட்டு வராது. மாமா மாமா அதுவே தாங்க, நான் ஓசன் வந்திருக்கேன். சிவவாறு ஒருத்தன், என்னடா உன் பிரச்சனை? அண்ணு வேணும். அனுனே இல்ல போடா. இங்க நான் போய் அம்மா கூட்டு வரேன். டேய் இருட வர. டேய் உனக்கு வேற வேலை இல்லையாடா? என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. அண்ணு நீ வா நம்ம போவோம். டேய் என் பொண்டாட்டி எங்கடா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நாங்க அட்டாஸ் வரைக்க போறோம். இப்படி சுத்தி சுத்தி வருமே அந்த மாதிரி. நானும். டேய் உனக்கு பட்டாசு வெடிக்க வேற ஆளே கிடைக்கலையாடா? யாரு தான் கிடைச்சாலா? யானோ அப்போ யானுவ நான் கூட்டி போறேன். என்ன பிரச்சனை? பின்ன கேட்க மாட்டேன் உன் அனுன்னு. குட்டி வாண்டி வெளியே போடா. நானும் வெளியே போவோம். உன்னை மட்டும் தான்டா போக சொன்னேன், அவளை போக சொல்லலடா. நானும் அண்ணுவா அட்டாஸ் வரைக்க போறோம் மாமா. நீங்க வாங்க. சரி பட்டாசு வெடிக்கிறதுக்கு முறுக்கு எதுக்கு? இதுதான் சொயின்னு வரும். ஐயோ ரோஷன், அது பட்டாசு இல்ல முறுக்கு. உன் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு உன்னை கொன்னுவாங்க. ஐயோ அப்ப இது பட்டாசு இல்லையா? நான் பட்டாசு நினைச்சிட்டு வந்துட்டேன். அப்பவே நான் வச்சேன் வெடியில. அதான் என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு அண்ணா கூப்பிடுறதுக்கு வந்தேன். நல்ல வாய் பேச கத்துக்கிட்டு இருக்க. நானே கத்துக்கிட்டேன். ஓ நீங்களே கத்துக்கிட்டீங்க? ஆமா அண்ணு வா பட்டாசு வெடிப்போம். சரி வாடா.